Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சார் இப்போ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாத காலம் நேரத்தாக எப்படி இருக்கு உங்களோட செயல்பாடு? ஒரு இஷ்யூல ஸ்டாண்ட் எடுக்கிற விஷயங்கள்ல என்னவா பாக்குறீங்க? இந்த கேள்வி தொடர்ந்து அவங்க புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனா இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றாங்க, இல்ல முன்னாடியோட இப்ப இந்த அரசாங்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு, அதிகாரிகள் மாற்றம். இப்ப நம்முடைய திருச்சியுடைய மாநகராட்சி ஆணையரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், அதே இப்பதான் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய அவங்களே இன்னைக்கு பணிமாற்றம் டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று இப்ப இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம 24 மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு வாரத்திலேயோ இல்லாட்டி ஒரு மாசத்திலேயோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதை தான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ இல்ல 20 நாட்கள்லயோ இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. அங்கங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனா அந்த குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யறதா இருக்கட்டும், வழக்கு போடுறதா இருக்கட்டும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், அதுல எந்த காலதாமதமும் கிடையாது. நான் சென்ற ஆட்சி இருக்கும்போது இதே சொன்னேன். நீங்க குற்ற சம்பவங்கள் 100% அது இது பண்ண கண்டிப்பா முடியாது. ஒரு வளரும் நாடுல வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை முழுமையா அவங்க இது பண்ண முடியல. அப்படி போன்ற இதுல ஆனால் குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது எந்தவித நடவடிக்கை எடுக்காம அந்த குற்றவாளிகள் மேல எந்த வித எடுக்காம இருக்கு, அது தவறு. அது பொறுத்த வரைக்கும் அது போன அரசாங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆட்சியிலையும் பொறுத்த வரைக்குமே அதுக்கான அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் நடந்த, சூலூர் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை சார்ந்த நபர்கள் அவங்க கைது செஞ்சிருக்கிறாங்க, கூண்டாஸ் வழக்கு அவங்க மேல போட்டிருக்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நீங்க இதே நீங்க டயர்டாயிருவீங்க, பதில் சொல்லி நான் டயர்டாயிருவேன். நான் இந்த மாற்றம் நீங்க சொல்ற மாற்றமா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், அதற்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சரியா செயல்படலையா நாங்க கண்டிப்பா நாங்க சொல்லதான் போறோம். நாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சரியா செய்யல இல்ல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அது ஒரு திட்டமிட்ட ஏமாற்றம் கூட எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, முதலமைச்சரும் விமர்சித்தாரு. அதாவது விவசாயிகள் கடன் சார்பாக அவங்க இயக்கம் சார்பாக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையில அந்த கடன் நீக்கம் பத்தி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா, மாநில அரசுடைய நிதிச்சுவை கருதி இன்றைக்கு இருக்கிற அந்த பினான்சியல் அந்த ப்ராப்ளம்ஸ் காண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க முதல் முறையா ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த இது அந்த முழுமையான இது கொடுக்காம அது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த கடன் நீக்கம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அந்த நடுத்தர மற்ற பெரிய விவசாயிகளுக்கு அவ்வளவு கிடையாதுன்னு சொல்லி ஃபிகர்ஸ் எனக்கு கரெக்டா தெரியல. இது பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் அறிக்கையில முழுமையா கடன் நீக்கம் பண்றேன்னு சொல்லி பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, அது நடக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க இப்போ வெள்ளைத்தாள் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு நம்முடைய தமிழக அரசு ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டேட் பினான்சஸ் பத்தி மாநிலத்தில் இருக்கிற இன்றைய இந்த நிதி நிலைமை பத்தி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை விடும் பொழுது என்ன பிரச்சனை இருக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு அப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த அந்த என்னென்ன அறிக்கை தேர்தல் அறிக்கையில என்னென்ன அவங்க இது சொல்லியிருந்தாங்களோ அதுல எதெல்லாம் நிறைவேற்ற போறாங்க, இல்ல இந்த பிரச்சனை காரணமாக நிறைவேற்ற முடியாதா, இல்ல காலப்போக்கில் அதை நிறைவேற்றுவார்கள் அப்படி பத்தி சொல்ல முடியும். அவங்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகையை அவங்க கொடுத்தாங்க. அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைய அரசு திமுக அரசுக்கு பொறுத்த வரைக்கும் இதே நிதி சுமை தான் பிரச்சனை இருந்தது, கடன் சுமை இருந்தது. அதனால என்ன 3 வருஷம் கழிச்சு அவங்க கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு அந்த பெண்மணிகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த அரசு பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, மக்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த அரசாங்கம் சில வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க, அது அவங்க தேர்தல் அறிக்கைகளுக்கு அது உடன்பட்டு இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்களும் அதான் சொல்றோம். பட் என்னன்னா, காலப்போக்கில் அதை நிறைவேற்றணுங்கிறதா என்னுடைய கருத்து. உடனடியாக அது 100% பண்ண முடியுமாங்கிறது அது கஷ்டம். அதாவது சொன்னாலே அந்த வெள்ளை அறிக்கை வரும்பொழுது
அதனுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ப என்ன அரசாங்கம் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னோட கருத்தை நான் சொல்ல முடியும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.